நாம ஜெயிக்கிறப்ப யாரு கூட நிக்கிறாங்கங்கறத விட நாம தோக்குறப்ப யாரெல்லாம் கூட வராங்கங்கிறது தான் முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல்ல வெற்றி தோல்வி ஒன்னும் புதுசில்ல. மிகப்பெரிய வெற்றியையும் பார்த்திருக்கு, மிகப்பெரிய தோல்விகளையும் சந்திச்சிருக்கு. கழகம் தேர்தல் தோல்வியை சந்திச்ச 1980ஆம் ஆண்டு கழகத்தோட இளம் கூட்டம் ஒண்ணு கிளம்புச்சு. அன்னைக்கு தேதிக்கு அதுதான் ட்ரெண்ட், டாக் ஆஃப் த டவுன் எல்லாமே. அது கழகத்துக்கு அடுத்த 30 வருஷம் நின்னு பேசுற மாதிரி ஆழமான அடித்தளத்தை போட்டு கொடுத்துச்சு. அதுக்கு பேரு மிசா பேட்ச். அத லீட் செஞ்சவர் பேரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எமர்ஜென்சில மிசா கைது, கருத்துரிமை சென்சார்னு கழகம் எதிர்கொண்ட நெருக்கடிகளை தொடர்ந்து நிறைய பெரிய கலைஞர் கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போனாங்க. ஆனா கழகத்தை உயிரா நேசிச்ச தொண்டர்கள் இங்கதான் இருந்தாங்க. கலைஞர் தான் எங்க உயிர்னு உறுதியா நின்னாங்க. கழகம் தேர்தல்ல தோல்விய சந்திச்சது. தோல்வி அடைஞ்ச உடனே ஓடி ஒளியாம நாங்க இருக்கோன்னு புதுசா கிளம்பி வந்தாங்க கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு இளம் தலைமுறை. தமிழ்நாடு முழுக்க இருந்த இந்த இளைஞர்கள் ஒருங்கிணைக்க உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நிக்கிற திமுக இளைஞர் அணி. தம்பிமார்களே, உங்களுடைய வேலை எதிர்கால தமிழகம் எழில்மயமாக தொழில்மயமாக இதற்காகவே பிரச்சார பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களால் முடியும், உங்களை நான் நம்புகிறேன். அந்த பணியை கொடுக்கீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். 1980ஆம் ஆண்டு ஜூலை 20 அன்னைக்கு மதுரை ஜான்சிராணி பூங்காவுல தலைவர் கலைஞர் இளைஞரணியை தொடங்கி வச்சாரு. அதை தொடர்ந்து இன்றைய நம்ம கழக தலைவர் இளைஞரணி செயலாளராகவும் நியமிக்கப்பட்டாரு. இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு அப்படி ஒரு இளைஞரணி அது வரைக்கும் இல்லங்கிற அளவுக்கு இளைஞரணியுடைய வளர்ச்சி இருந்துச்சு. போராட்டம்னா முதல் ஆளா களத்துல இறங்குற கட்ஸும், நலத்திட்டம்னா ஓடி போய் உதவுற குணமும் இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு இருந்துச்சு. நான் வளர்ந்தது இளைஞரணி, நான் வளர்த்தது இளைஞரணி, என்னை வளர்த்தது இளைஞரணி. கொள்கையற்ற கூட்டமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச அவங்க பாசறை கூட்டங்கள் நடத்தி கொள்கை பயிற்சி கொடுத்தாங்க. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் அப்போ பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டி நடத்தி பரிசு வழங்கினாங்க. தமிழ்நாடே திரும்பி பாக்குற அளவுக்கு மாநாடு போட்டு மாஸ் பண்ணாங்க. அந்த மிசா பேட்ச் போட்டு கொடுத்த பாதையில இளைஞரணி செயலாளரா உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு இன்னும் கெத்தா இளைஞரணி களத்துல இறங்குச்சு. சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்படி எத்தனையோ பதவிகள் வரும் போகும். ஆனா திமுகவுல நான் ஒரு உறுப்பினர், கலைஞருடைய உடன்பிறப்பு, இளைஞரணியில நான் ஒரு நிர்வாகி அப்படிங்கிற அந்த பெருமையும் கெத்தும் நமக்கு மட்டும்தான் என்னைக்குமே இருக்கும். கொரோனா நிவாரண பணிகள், நீர்நிலைகளை தூர்வாருதல், மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள்னு ஒரு பக்கம், சிஏஏ எதிர்ப்பு போராட்டம், நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கம், ஒன்றிய அரசை கண்டிச்சு கண்டன கூட்டங்கள்னு மாஸ் கிளப்புறாங்க. திராவிட மாடல் பயிற்சி பாசறை, முரசொலி பாசறை பக்கம், முத்தமிழறிஞர் பதிப்பகம், இளம் பேச்சாளர்கள், அறிவு திருவிழா, முற்போக்கு புத்தக காட்சி, 2வது மாநில மாநாடு, கிளை, வார்டு, பாகம் வரை 5 லட்சம் நிர்வாகிகள் நியமிச்சதுன்னு திமுக இளைஞரணி வேற லெவல்ல செயல்பட்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு களமும் வேற, காலமும் வேற. இளைஞரணி தொடங்கப்பட்ட இந்த நாள்ல நம்ம அணியோட அடுத்த இன்னிங்ஸ ஆரம்பிக்கலாங்களா?